let me just start the today's session. ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம டேபிள் ஹேண்ட்லிங் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ சேம் இன்னைக்கு கிளாஸ்லேயே நம்ம வந்து டேபிள் ஹேண்ட்லிங் தான் நம்ம வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட் செஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் நம்ம வந்து ஒரு சிம்பிள் டேபிள், அதாவது ஒரே ஒரு ரோ அதாவது நமக்கு மல்டிபிள் ரோஸ் இருந்துச்சு, நம்மளுக்கு ரெண்டு காலம் தான் இருந்துச்சு. அப்போ ஈஸியாக வந்து நம்ம வந்து ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம வந்து ரிலேட் வந்து நம்ம வந்து பண்ணிட்டோம். பட் இப்போ சேம் அதே விக்கிபீடியா பேஜை பார்த்தேன் அப்படின்னா ஸ்க்ரோல் டவுன் வந்து நான் வந்து பண்ணுறேன். இங்கே வந்து அக்யூசேஷன் அப்படின்னு நம்மளுக்கு வந்து ஒரு டேபிள் வந்து இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து மல்டிபிள் காலம்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கு. ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு டேபிள் இருக்கு. ஸோ இதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டு காலம் தான் இருக்கு. அப்போ ரெண்டு காலம் இருக்கிறத வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அனலைஸ் வந்து பண்ணிடுவீங்க. ஸோ என்ன பண்ணணும், நம்ம ரைட் கிளிக் பண்ணி நம்ம வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இந்த டேபிளோட பேரண்ட் நோடு யாரு அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஏதாவது ஒரு டாப்பில் வந்து நம்ம ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் நோடு வந்து ஹைலைட் ஆகும். தென் உங்கள் கீபோர்டில் இருக்க ஆரோ அப் பட்டனை வச்சு நீங்கள் வந்து மெல்ல மெல்ல நகட்டினீங்கன்னா அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் வந்து என்டையர் டேபிள் வந்து ஹைலைட் ஆகும். ஸோ இப்போ நான் அகெயின் வந்து மேலே ஹைலைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த டேபிள் வந்து ஹைலைட் ஆகலை. பட் இப்போ நான் ஆரோடோ நமக்கும் போது எனக்கு இந்த பர்டிகுலர் நோடு மேலே வைக்கும்போது தான் எனக்கு இந்த என்டையர் டேபிள் வந்து ஹைலைட் ஆகுது. அப்போ இதை வந்து நம்ம வந்து ஒரு வெப் எலமெண்ட்டாக இல்லை வந்து இதை வந்து ஒரு ஃபிக்ஸ்டு நோடாக வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து நான் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு நோடாக வந்து நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ அப்போ எக்ஸ்பார்ட் சென்டென்ஸை வச்சு நம்ம ஃபிக்ஸ்ட் நோடாக வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ // டேபிள் அட் கிளாஸஸ் ஈக்குவல் டு ஸோ சிங்கிள் கோட்ஸில் இதை ஃபிக்ஸ்ட் நோடாக எழுதியாச்சு. தென் இதோட ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம வந்து ரிலேட் வந்து நம்ம வந்து பண்ணணும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் ரிலேட் பண்ணோம் அப்படின்னா இது கீழே வந்து 3 சைல்ட் டேக் இருக்கு. கேப்ஷன் டேக், டி ஹெட்னு ஒன்று இருக்கு, டி பாடின்னு இருக்கு. ஸோ இப்போ இந்த கேப்ஷன் மேலே வைக்கும்போது அந்த டேபிளோட கேப்ஷன் வந்து ஹைலைட் ஆகுது. டி ஹெட் மேலே வைக்கும்போது அந்த காலமோட டைட்டில் மட்டும் ஹைலைட் ஆகுது, அதாவது ஷேர் ஹோல்டிங் வந்து ஹைலைட் ஆகுது. இதே வந்து டி பாடி மேலே நம்ம மவுஸை வைக்கும் போது ஓகே, ஸோ இந்த என்டையர் டேபிள் வந்து நம்மளுக்கு வந்து ஹைலைட் ஆகுது. டி பாடியில் வச்சோம் அப்படின்னா அந்த என்டையர் டேபிள் வந்து ஹைலைட் ஆகுது. ஸோ இப்போ நம்மளுக்கு வேலிடேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா லைக் இந்த காலம் வேல்யூஸ் வந்து நம்ம வந்து ரிட்ரைவ் பண்ணணும். இல்லை அப்படின்னா நம்ம வந்து இந்த ப்ரொமோட்டர்ஸ் குரூப்புக்கு 14.94% தான் இருக்கா, பப்ளிக்கு வந்து 16.44% தான் இருக்கா அப்படின்ற மாதிரி வேலிடேஷன் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ இந்த வேலிடேஷன் வந்து பண்ணணும் அப்படின்னா ஸோ நம்ம என்ன பண்ணணும், அந்த டேபிள்குள்ளே வந்துட்டு அந்த எந்த காலமில் இருக்கோ அந்த ஸ்பெசிஃபிக் காலமில் இருக்க வேல்யூ வந்து நம்ம வந்து ஐட்ரேட் வந்து நம்ம வந்து பண்ணணும். ஸோ எதர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஒரு காலம் வேல்யூ வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் வந்து நம்ம வந்து பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்த என்டையர் காலம் 1 வேல்யூ இந்த காலம் 2ஓட வேல்யூ வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த மேப்பிங் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி வேலிடேஷன் வந்து நம்ம வந்து பண்ணலாம். ஸோ அந்த மேப்பிங் எல்லாமே நம்ம அப்கமிங் செஷனில் வந்து வேலிடேட் பண்ணலாம். இப்போ ஸ்பெசிஃபிக்காக எப்படி வந்து ஒரு வேல்யூ வந்து ஐட்ரேட் பண்ணுறது, தென் இந்த காமனாக அந்த காலம் 1 வேல்யூ அண்ட் காலம் 2 வேல்யூ வந்து நம்ம ஐட்ரேட் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி எக்ஸ்பார்ட் ஆக்சஸ் சின்டெக்ஸ் வந்து எழுதலாம் அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். அப்போ நம்ம இங்கேருந்து எந்த டேகுக்கு வந்து ஐட்ரேட் பண்ணணும் அப்படின்னா டி பாடி அப்படின்ற டேக் தான் வந்து ஐட்ரேட் ஆகணும். அப்போ அது வந்து சைல்டு ரிலேஷன் பிரகாரம் அது வந்து சைல்டு. அப்போது // சைல்டு : ஓகே, ஸோ டி பாடி அப்படின்னு டைப் பண்ணியாச்சு. இப்போ கண்ட்ரோல் இங்கே வந்துருச்சு. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா இதுக்குள்ள நம்மளுக்கு வந்து டிஆர்ன்னு இருக்கு. அப்போ ஆப்வியஸாக வந்து டிஆர் ரெப்ரசன்ஸ் த ரோ. அப்போனா // ஓகே சைல்டு : ஓகே, ஸோ டிஆர் அப்படின்னு நான் வந்து எழுதிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து எதுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா மேட்ச்ரல்ஸ் வந்து 6 இருக்கு. அப்போ நம்மளுக்கு வந்து டோட்டலாக வந்து ஓகே ஸோ 6 ரோஸ் வந்து இருக்கு. அந்த ஒவ்வொரு ரோவும் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து ஹைலைட் ஆகுது. இப்போ இந்த ரோவோட ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் டிஆர் டேக் எக்ஸ்பேண்ட் பண்ணேன் அப்படின்னா உள்ள வந்து எனக்கு வந்து டிடிடின்னு இருக்கு. இப்போ செகண்ட் தான் எக்ஸ்பேண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு டிடிடின்னு இருக்கு. இப்போ தேர்டு தான் எக்ஸ்பேண்ட் பண்ணா எனக்கு டிடிடின்னு இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் டிடி டேக் வந்து எனக்கு வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, காலம் 1 வேல்யூவும், செகண்ட் டிடி வந்து எனக்கு காலம் 2ஓட வேல்யூ ரெப்ரசென்ட் பண்ணுது. இப்போ நான் வந்து // நான் வந்து சைல்டு : டிடின்னு கொடுத்தா எனக்கு 12 ரிசல்ட் வந்து ஹைலைட் ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ரொமோட்டட் குரூப் வந்து ஹைலைட் ஆகும். செகண்ட் ரிசல்ட் வந்து அந்த 14.94% வந்து ஹைலைட் ஆகுது. தேர்ட் ரிசல்ட் அந்த ஃபாரின் இன்ஸ்டியூஷன், அதுக்கப்புறம் அதோட பர்சன்டேஜ். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ஹைலைட் ஆகுது. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து நம்ம வந்து காலம் 1ஓட வேல்யூஸை மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ நம்ம எப்பயுமே என்ன பண்ணுறோம்,
அந்த பேரண்ட் கீழே இருக்க ஃபர்ஸ்ட் சைல்ட தான் ஆக்சஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் சைல்டு ஆக்சஸ் பண்ணாதான் நம்மளுக்கு காலம் 1. அப்போ ஃபர்ஸ்ட் சைல்டை வந்து ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம இன்டெக்ஸ் வேல்யூ வந்து கொடுக்கலாம். அப்போ ஸ்கொயர் பிராக்கெட்ல 1 கொடுத்தோம் அப்படின்னா இப்போ ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 6 ரிசல்ட் தான் இருக்கு. இப்போ நம்ம மவுஸ் வந்து ஹோவர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து காலம் 1 வேல்யூ மட்டும் தான் எனக்கு வந்து ஹைலைட் ஆகுது. இதே வந்து டிடி ஆஃப் 2ன்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு காலம் 2 மட்டும் தான் எனக்கு வந்து ஹைலைட் ஆகும். ஸோ அந்த இன்டெக்ஸ் ஸ்பெசிஃபிக்காக வந்து நம்ம வந்து ஆக்சஸ் வந்து நம்ம வந்து பண்ணலாம். ஸோ எய்தர் நம்ம இந்த மாதிரி சின்டெக்ஸ் வந்து எழுதலாம். இல்லை அப்படின்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் பிகினிங்ல வந்து சொல்லியிருந்தேன், நம்மளுக்கு எக்ஸ்பாத் வந்து நம்மளுக்கு 2 டைப் இருக்கு. ஸோ ஒன்று வந்து அப்சல்யூட் எக்ஸ்பாத், இன்னொன்று வந்து ரிலேட்டிவ் எக்ஸ்பாத். அப்சல்யூட் எக்ஸ்பாத்தில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஹெட் டு டெய்ல இருந்து நம்ம வந்து டிராவர்ஸ் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ ரிலேட்டிவ் எக்ஸ்பாத் யூஸ் பண்ணி நம்ம தேவைப்படுற நோடுக்கு வந்து நம்ம வந்து ஜம்ப் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அப்சல்யூட் எக்ஸ்பாத் வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா சிங்கிள் ஸ்லாஷ்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ரிலேட்டிவ் எக்ஸ்பாத் வந்து நம்ம டபுள் ஸ்லாஷ்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அப்போ இங்க டபுள் ஸ்லாஷ் வந்து நம்மளுக்கு ரிலேட்டிவ் எக்ஸ்பாத் ரெப்ரசென்ட் பண்ணுது. இங்க நம்ம சிங்கிள் ஸ்லாஷ்ல எழுதுறது எல்லாமே என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா நம்ம வந்து அப்சல்யூட் எக்ஸ்பாத் தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. அப்போ இங்க என்ன பண்றோம் அப்படின்னா ஸோ ரிலேட்டிவ் பிளஸ் அப்சல்யூட் எக்ஸ்பாத்தை வந்து நம்ம வந்து மெர்ஜ் வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ எய்தர் அந்த ஆக்சஸ் அதாவது நம்ம பேரண்ட் சைல்டு அப்படின்ற கீவேர்டை வந்து யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா அந்த சின்டெக்ஸை வந்து நம்ம வந்து இன்னும் வந்து சிம்பிளிஃபை வந்து நம்ம வந்து பண்ணலாம். ஸோ என்ன சிம்பிளிஃபை அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுதான் வந்து நம்ம ஃபிக்ஸ்டு நோடு. ஓகேவா, இந்த ஃபிக்ஸ்டு நோடை மட்டும் நான் இங்கே வந்து எழுதிடுறேன். இப்போ கண்ட்ரோல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்மளுக்கு இந்த பேரண்ட் நோடில் தான் நம்மளுக்கு வந்து கண்ட்ரோல் இருக்கு. அந்த பேரண்ட்டு கீழே நம்மளுக்கு வந்து 3 சைல்டு இருக்கு. ஸோ கேப்ஷன், டி பாடி, லைக் டி ஹெட், அதுக்கப்புறம் டி ஃபுட், அதாவது 4 சைல்டு நம்மளுக்கு இருக்கு. இப்போ இந்த சைல்டுக்கு வந்து நம்ம வந்து டிராவர்ஸ் வந்து நம்ம வந்து பண்ணணும். ஸோ டிராவர்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ட்ரெடிஷ்னலாக நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா ஸோ சிங்கிள் ஸ்லாஷ் ஆஃப் அந்த சைல்டு அப்படின்ற அந்த கீவேர்டை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம அப்படி நம்ம டிராவர்ஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா அப்சல்யூட் எக்ஸ்பாத்தோட பிரின்சிபல் வந்து என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஹெட் டு டெய்ல் வந்து நம்மளுக்கு வந்து டிராவர்ஸ் ஆகும். இப்போ இதுதான் நம்மளுக்கு ஹெட் டேக்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இதுதான் ஹெட் டேக். அப்போ இது கீழே இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு வந்து சைல்ட் டேக். அப்போ அந்த சைல்ட் டேக் வரணும் அப்படின்னா இப்போ நான் சிங்கிள் ஸ்லாஷ் ஆஃப் கேப்ஷன் அப்படின்னு நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு கேப்ஷன் வந்து ஹைலைட் ஆகும். இதே வந்து நான் சிங்கிள் ஸ்லாஷ் ஆஃப் டி பாடி நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு டி பாடி வந்து ஹைலைட் ஆகும். ஸோ என்ன அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு வந்து ஃபிக்ஸ்டு நோடாக நம்மளுக்கு வந்து ஆட் ஆகுது. ஓகேவா, அப்போ இதான் ஹெட் நோடு. இந்த ஹெட்ல இருந்து இந்த சைல்டுக்கு வந்து நம்ம வந்து டிராவர்ஸ் பண்ணுறோம். இதை டிராவர்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் சைல்டு அப்படின்ற அந்த கீவேர்டை யூஸ் பண்ணாலும் ஃபைன். இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த அப்சல்யூட் எக்ஸ்பாத் யூஸ் பண்ணி நம்ம வந்து டிராவர்ஸ் வந்து சிங்கிள் பை சிங்கிளாக வந்து நம்ம டிராவர்ஸ் பண்ணலாம். இப்போ இங்கே வந்துட்டோம். இப்போ இங்கேருந்து இதுக்கு கீழே இருக்க இந்த சைல்டை வந்து நம்ம வந்து டிராவர்ஸ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் சைல்டு அப்படின்ற கீவேர்டை யூஸ் பண்ணலாம். இல்லை நம்ம வந்து அப்சல்யூட் எக்ஸ்பாத் பிரின்சிபல் வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் டிபெண்ட் அப்பான் த ஃபாலோயிங் நோட். இப்போ இதுக்கப்புறம் அடுத்து என்ன நோட் இருக்கு, டிஆர். அப்போ நான் வந்து சிங்கிள் ஸ்லாஷ் ஆஃப் டிஆர்னு கொடுத்தேன் அப்படின்னாலும் எனக்கு செட்ஸ் ரிசல்ட் வருது. அப்போ இந்த டிஆருக்குள்ள இருக்க நம்ம டிடி ஆக்சஸ் பண்ண போகிறோம். அப்போ ஜஸ்ட் நான் வந்து சிங்கிள் ஸ்லாஷ் ஆஃப் டிடி வந்து ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 12 ரிசல்ட் வருது. இல்லை இங்கே வந்து நான் இன்டெக்ஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ இப்போ இது வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு வந்து காலம் 1 மட்டும் நம்மளுக்கு வந்து ரெப்ரசென்ட் பண்ணும். இங்கே வந்து TD2 கொடுத்தேன் அப்படின்னா நம்மளுக்கு காலம் 2 வந்து நம்மளுக்கு வந்து ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ எய்தர் வந்து நீங்கள் ரிலேட்டிவ் பிளஸ் ஆர் அப்சல்யூட் எக்ஸ்பாத் சின்டெக்ஸும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி நம்ம எழுதணும் அப்படின்னா ஸோ இது என்ன ஆகும், எப்பயுமே டி பாடிக்கு அடுத்து டிஆர் இருக்கான்னு பார்க்கும், இந்த டிஆருக்கு அப்புறம் டிடி இருக்கான்னு பார்க்கும். சப்போஸ் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளுக்கு வந்து மாறிடுச்சு அப்படின்னா ஸோ நம்மளுக்கு வந்து என்ன ஆகும், கோட் பிரேக் வச்சு வந்து அக்கர் ஆகும். அப்போ அந்த மாதிரி டைமில் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ நம்ம வந்து எக்ஸ்பாத் ஆக்சஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, பட் நம்ம இங்கே எக்ஸ்பாத் ஆக்சஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம இங்கே எல்லா தடவையும் சிங்கிள் ஸ்லாஷ் வந்து கொடுத்துருக்கோம். இங்கேயும் நம்ம சிங்கிள் ஸ்லாஷ் தான் கொடுக்கணுன்ற அவசியம் வந்து கிடையாது. இங்கே நம்மளுக்கு வந்து டபுள் ஸ்லாஷ் கொடுத்தாலும் நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா, ஸோ ஏன்னா நம்மளுக்கு டபுள் ஸ்லாஷ்ன்றது என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரிலேட்டிவ் எக்ஸ்பாத் தான். ஓகே, ஸோ லைக் இந்த நோடுக்கு அப்புறம் அடுத்த இந்த நோடு எங்கே மேட்ச் ஆகுதோ அந்த நோடுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஜம்ப் ஆயிரும். அப்போ இந்த சின்டெக்ஸில் நீங்கள் சிங்கிள் ஸ்லாஷ் கொடுத்தாலும் நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகும். இந்த சிங்கிள் ஸ்லாஷை வந்து ரீப்ளேஸ் பண்ணி நம்ம டபுள் ஸ்லாஷ் கொடுத்தாலும் நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகும். நம்மளுக்கு வந்து வேரியஸ் வே வந்து நம்மளுக்கு இருக்கு. ஸோ ஒரு சின்டெக்ஸ் வந்து எழுதணும் அப்படின்னா இதை வந்து நம்ம இப்படி தான் எழுதணும் அப்படின்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து கிடையவே கிடையாது. உங்களுக்கு எந்த வே கம்ஃபர்டபுளோ ஸோ அந்த வேல வந்து நீங்கள் வந்து எழுதிக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து மல்டிபிள் வேஸில் வந்து எழுதிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் எந்த சின்டெக்ஸ் வேணாச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். டெக்னிக்கலி நீங்கள் எந்த சின்டெக்ஸ் யூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு அந்த ரெஸ்பெக்டிவ் காலம் வேல்யூஸை வந்து ஐட்ரேட் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணித்தர போகுது. பட் இப்போ எனக்கு ஸ்பெசிஃபிக்காக
ஒரு செல் வேல்யூ வந்து எனக்கு வந்து ஐட்ரேட் வந்து நம்ம வந்து பண்ணணும். இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுறேன், இந்த சின்டெக்ஸை வந்து நான் காப்பி பண்ணி இங்கே வந்து நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ பேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா இங்கே எனக்கு 6 ரிசல்ட் வருது. இது என்ன பண்ணுது அப்படின்னா எனக்கு வந்து காலம் 2ஓட எல்லா ரிசல்ட்டையும் கொடுக்குது. பட் எனக்கு வந்து இந்த 34.86 மட்டும் எனக்கு வந்து ஐட்ரேட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ நம்ம எப்படி ஐட்ரேட் பண்ண போகிறோம்? இந்த 34.86ன்றது எந்த ரோல இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3rd ரோல இருக்கு. அப்போ இங்கே நம்ம ஆல் ரோ கொடுக்காம இங்கே டிஆர் ஆஃப் 3ன்னு கொடுத்தேன் அப்படின்னா இப்போ எனக்கு ஒரே ஒரு ரிசல்ட் தான் இருக்கு. இப்போ மவுஸை வந்து ஹோவர் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஹைலைட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 34.86 வருது. இப்போ இதே வந்து நான் டிஆர் ஆஃப் 2ன்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு 33.4 மட்டும் எனக்கு வந்து ஹைட்ரேட் ஆகும். அப்போ நம்மளுக்கு வந்து எந்த வேல்யூ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இன்டெக்ஸே நம்ம வந்து ஸ்பெசிஃபை வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம வந்து கோடிங்கில் வந்து யூஸ் பண்ணி கெட் டெக்ஸ்ட் வந்து கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஸ்பெசிஃபிக் காலம் வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து ரிட்ரைவ் ஆகும். இதே வந்து ஆல் காலம் வேல்யூ நம்ம ரிட்ரைவ் பண்ணும்போது இந்த சின்டெக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அப்போ ஆல் காலம் வேல்யூ யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஃபைண்ட் எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஒரு ஸ்பெசிஃபிக் காலம் வேல்யூ ஆக்சஸ் பண்ணும்போது ஃபைண்ட் எலமெண்ட் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ எதுக்காண்டி ஃபைண்ட் எலமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அந்த ஃபைண்ட் எலமெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஆல் மேட்சிங் எலமெண்ட்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணும். இதே வந்து ஃபைண்ட் எலமெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து யூனிக் மேட்சிங் ஆர் ஃபர்ஸ்ட் மேட்சிங் எலமெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ரெப்ரசென்ட் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணும். அப்போ நம்ம டேபிளை பொறுத்தளவுக்கு நம்ம இனிஷியலாக வந்து நம்ம வந்து ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அந்த ஸ்ட்ரக்சரை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே ஈஸியாக வந்து நம்ம வந்து சின்டெக்ஸ் வந்து எழுதிடலாம். இப்போ அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம வந்து ஸ்ட்ரக்சரை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணணும். இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த டாப்பில் இருக்குது. பட் எனக்கு இதோட பேரனோட வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ மவுஸை வந்து நான் வந்து ஆரோ ஆப் யூஸ் பண்ணி நான் ஒன்று ஒன்றா வந்து ஹைலைட் பண்ணுறேன். எனக்கு இதுதான் பேரண்ட் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ணணும், இதை வந்து ஃபிட்ஸ் டு நோடாக வந்து நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம டேரெக்டாக அந்த டேபிளுக்கு வந்து ஜம்ப் பண்ணுறனால நம்ம ஆப்வியஸாக வந்து ரிலேட்டிவ் எக்ஸ்பாத் தான் யூஸ் பண்ணணும். அதனால தான் நான் டபுள் ஸ்லாஷ் ஆஃப் டேபிள் ஓகே அட் கிளாஸஸ் ஈக்குவல் டு அந்த சிங்கிள் கோட்ஸில் அந்த அட்ரிபியூட் வேல்யூ வந்து ஸ்பெசிஃபை வந்து நான் வந்து பண்ணிடுறேன். தென் இது கீழே வந்து அந்த சைல்டுக்கு வரணும். ஸோ இந்த சைல்டுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் எய்தர் சைல்டு சென்டென்ஸை யூஸ் பண்ணாலும் ஓகே, இல்லை வந்து ஒரு சிங்கிள் ஸ்லாஷ் ஆஃப் டி பாடின்னு கொடுத்தாலும் எனக்கு வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ எதனால வந்து ஒரு சிங்கிள் ஸ்லாஷ் ஆஃப் நம்ம வந்து டி பாடி கொடுத்தா நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஸோ பிகாஸ் லைக் நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து அப்சல்யூட் எக்ஸ்பர்ட் சென்டென்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகுது. அப்சல்யூட் எக்ஸ்பர்ட் என்ன பண்ணும், ஹெட்ல இருந்து டெய்லுக்கு வந்து ட்ராவல்ஸ் பண்ணும். ஃபிக்ஸ் பண்ண நோட ஹெட்டாக கன்சிடர் பண்ணும், டெய்னா அதுக்கு அடுத்த நோடு. அப்போ அந்த அடுத்த நோடுக்கு நம்ம ட்ராவல்ஸ் பண்ணிடுவோம். இது கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நிறைய டிஆர் டேக் இருக்கு. இதே வந்து நான் சிங்கிள் ஸ்லாஷ் ஆஃப் டிஆர்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து 19 ரிசல்ட் ஹைலைட் ஆகுது. அப்போ நம்மளுக்கு டோட்டலாக வந்து 19 ரோ இருக்கு. அப்போ ரோக்குள்ள நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக காலம் இருக்கும். இந்த டிஆர் டேக் எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா உள்ள வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டிடியா இருக்கு. இதையும் எக்ஸ்பேண்ட் பண்ணால் எல்லாமே டிஹெச்ஆ இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் டிஆருக்குள்ள எல்லாமே டிஹெச்ஆ இருக்கு. இந்த செகண்ட் இது வந்து நம்மளுக்கு வந்து டிடி, தேர்ட் இதுவும் டிடி, 4th 5th எல்லாமே நம்மளுக்கு வந்து டிடின்னு இருக்கும். ஸோ இந்த டிஹெச்ன்றது நம்மளுக்கு என்ன ரெப்ரசென்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த காலமோட ஹெட்டரை நம்மளுக்கு ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இப்போ காலம் ஹெட்டரை நம்ம ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த டிஹெச்சை வச்சு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பட் நம்மளுக்கு வந்து எய்தர் வந்து ஸ்பெசிஃபிக் செல் வேல்யூ இல்லாட்டி நம்மளுக்கு வந்து என்டையர் காலம் வேல்யூ வந்து ஐட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எனக்கு இந்த அக்விசிஷன் காஸ்ட்டை ஃபுல்லாக வந்து எனக்கு வந்து ட்ராவல்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த அக்விசிஷன் காஸ்ட் எல்லாமே எத்தனாவது டிடியில் ஸ்டோர் ஆயிருக்கு, டிடி ஆஃப் 3. அப்போ இங்கே என்ன பண்ணலாம், ஸோ நான் சிங்கிள் ஸ்லாஷ் ஆஃப் டிடி ஆஃப் 3 அப்படின்னு நான் வந்து கொடுத்தாலும் எனக்கு என்ன பண்ணுதுன்னு 19 ரிசல்ட் வருது. இப்போ ஒவ்வொரு ரிசல்ட்டை நான் ஓவர் பண்ணும்போது அது என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக அந்த அக்யூசியேஷன் லிஸ்ட்டை மட்டும் எனக்கு வந்து ஹைலைட் ஆகுது. ஸோ எய்தர் நீங்கள் வந்து ரிலேட்டிவ் ப்ளஸ் ஓகே அப்சல்யூட் எக்ஸ்பாத் யூஸ் பண்ணலாம், இல்லை இந்த இதுதான் இப்போ நீங்கள் வந்து பேரண்ட்டை ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இந்த பேரண்ட்டுக்கும் இந்த டிடிக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னா ஆப்வியஸாக வந்து நம்மளுக்கு வந்து டிசெண்டன்ட். ஸோ டிசெண்டன்ட் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், அதாவது கிராண்ட் சைல்டு. அப்போ நம்ம டைரெக்டாக வந்து டிசெண்டன்ட் கோலன் ஓகே. ஸோ இங்கே வந்து நான் டிடி ஆஃப் 3ன்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து என்ன நடக்குது, ஸோ ஸ்பெசிஃபிக்காக வந்து எனக்கு ஒரே ஒரு காலம் மட்டும் எனக்கு வந்து கொடுக்குது. பட் நான் ஏன் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரே ஒரு காலம் மட்டும் எனக்கு கொடுக்குது அப்படின்னா ஏன்னா நம்ம வந்து ஒரு ரோவை வந்து கன்சிடர் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணலை. இப்போ ரோ வந்து கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சின்டெக்ஸை மாற்றணும். இல்லை அப்படின்னா இந்த இடத்துல வந்து டபுள் ஸ்லாஷாக மாற்றிடணும். ஓகேவா? இப்போ நம்ம சிங்கிள் ஸ்லாஷாக கொடுத்தோம் அப்படின்னா அது என்ன பண்ணும், ஸோ நம்மளுக்கு வந்து அப்சல்யூட் எக்ஸ்பாத்தா வந்து கன்சிடர் பண்ணி இதுக்கு கீழே இருக்க மேட்சிங் நோட், அதாவது இந்த டிஆருக்கு, அதாவது இந்த டேபிளுக்கு கீழே இருக்க இமிடியட் டிடி டேகை மட்டும் தான் கன்சிடர் பண்ணணும்.
அப்போ நம்ம எல்லா டிடி டேங்கும் நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல டபுள் ஸ்லாஷை வந்து மாற்றி விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு 18 ரிசல்ட் இருக்குது. இப்போ நான் ஒன்றா வந்து நான் வந்து ஹைலைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்டையராக வந்து அந்த அக்யூசியேஷன் டேபிள் வந்து ஹைலைட் ஆகுது. ஸோ இதே வந்து அந்த அக்யூசியேஷன் டேட்டை வந்து ஹைலைட் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து டிடிஎஃப் 4ன்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த 4 வேல்யூ எல்லாமே எனக்கு வந்து ஹைலைட் ஆயிரும். இல்லை எனக்கு ஸ்பெசிஃபிக் செல் வேல்யூ வேணும். இப்போ வந்து ஸ்பெசிஃபிக் செல் வேல்யூ இந்த சென்ஸ் இப்போ ஏதோ ஒரு செல்லை வந்து நம்ம வந்து பிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த இஸ்ரேல் ஓகேவா, இதை தான் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும். இந்த டெக்ஸ்ட்டை தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் வந்து நம்ம வந்து பண்ணணும். அப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னா எப்படி பண்ணுவோம்? ஸோ ரிலேஷன், ஸோ நம்ம வந்து ஹெட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஸோ தென் இஸ்ரேல் வந்து எந்த ரோல் இருக்குது அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ ரோன்றது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து டிஆர் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ அப்போ அந்த டிஆர் வந்து நம்மளுக்கு இப்போ நான் வந்து சிங்கிள் ஸ்லாஷ் ஆஃப் டிஆர்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து 0 ரிசல்ட் வருது. எதனால அப்படின்னா நம்மளால டைரக்டா வந்து டேபிள்ல இருந்து டிஆர் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு கீழே ஒரு சைல்டு இருக்கு, டி பாடி. அப்சல்யூட் எக்ஸ்பர்ட் பிரின்சிபல் என்ன அப்படின்னா நம்ம வந்து லைன் பை லைனா தான் நம்ம டிராவல்ஸ் பண்ண முடியும். அப்போ இந்த இடத்துல நான் டைரக்டா டிஆருக்கு வந்து ஜம்ப் பண்ணோம் அப்படின்னா இந்த டபுள் ஸ்லாஷா கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து டைரக்டா வந்து ஜம்ப் ஆயிடும். ஏன்னா இது வந்து ரிலேட்டிவ் எக்ஸ்பர்ட்டை வந்து கன்சிடர் பண்ணும். ஓகே, பட் இதே நீங்க வந்து நான் அப்சல்யூட் எக்ஸ்பர்ட் பிரகாரம் தான் போறேன் அப்படின்னா ஸோ லைக் நம்ம வந்து லைன் பை லைன், ஸோ அந்த டி பாடிக்கு வந்து டிராவல்ஸ் பண்ணி அந்த டி பாடியில இருந்து நம்ம டிஆருக்கு வந்து டிராவல்ஸ் பண்ணணும். இப்போ இந்த டிஆர்ல வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்கா நம்ம இஸ்ரேல தான் ஆக்சஸ் பண்ண போறோம். அது எத்தனாவது ரோல இருக்கு? 1 2 3 4 5 6 ரோல இருக்கு. அப்போ நான் அங்க வந்து ரோவோட இன்டெக்ஸை வந்து ஸ்பெசிஃபை பண்ணுவேன். ஸோ டிஆர் ஆஃப் 6 ஓகேவா. இப்போ மவுஸை வச்சோம் அப்படின்னா எனக்கு இந்த என்டையர் இது ஹைலைட் ஆகுது. இப்போ நம்ம கண்ட்ரோல் வந்து எங்க வந்துருச்சு? இங்க வந்துருச்சு. இதுக்குள்ள நம்மளுக்கு எல்லாமே டிடி டேகா இருக்கு. ஸோ பட் இஸ்ரேல்ன்றது எத்தனாவது காலம்ல இருக்கு? செகண்ட் காலம்ல இருக்கு. அப்போ ஜஸ்ட் சிங்கிள் ஸ்லாஷ் ஆஃப் டிடி ஆஃப் 2 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இஸ்ரேல் மட்டும் ஹைலைட் ஆயிருச்சு. அப்போ இந்த சென்டென்ஸை வந்து நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னா ஓகேவா, ஸோ எனக்கு வந்து டைரெக்டாக வந்து எனக்கு அந்த காலம் வேல்யூ வந்து ஐட்ரேட் பண்ணிடும். ஸோ இப்போ ஸ்பெசிஃபிக்காக வந்து நம்ம ஒரு டேபிளை வந்து நம்ம ஹேண்டில் வந்து நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னா ஸோ அந்த சின்டெக்ஸ் எழுதுறதுல நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ ஏன்னா நம்ம அப்கமிங் செஷனில் வந்து நம்ம பேஜ் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு ஒன்று வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அந்த பேஜ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது ஸோ நம்ம வந்து ஒரே ஒரு சென்டென்ஸ் தான் எழுத போகிறோம். அந்த ஒரு சென்டென்ஸை வச்சே இந்த என்டையர் டேபிளை வந்து நம்ம வந்து ஹேண்டில் வந்து நம்ம வந்து பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்கோம்? இந்த ஒரு ஜென்ரல் சென்டென்ஸை வந்து நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கோம். இப்போ எனக்கு இப்போ இந்த இடத்துல வந்து டிஜிட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்யூஷன் வந்து ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த ரோவோட வேல்யூ வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுவோம். தென் இந்த காலமோட இன்டெக்ஸை வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் வேல்யூ வந்து ஹைலைட் ஆகும். அப்போ இது என்ன பண்ணுவோம்? இதை வந்து ஜென்ரிக்கா ஒரு எக்ஸ்பர்ட் கிரியேட் பண்ணி இதுக்கு தேவைப்படுற இன்டெக்ஸ் வேல்யூ வந்து யூசர்கிட்ட வாங்கி நம்ம இந்த இடத்துல வந்து இன்ஜெக்ட் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஜென்ரிக்கா ஒரே ஒரு சின்டெக்ஸ், அதாவது ஒரே ஒரு எக்ஸ்பாத் எழுதுவோம். அந்த ஒரு எக்ஸ்பாத் வச்சே நம்ம என்டையர் டேபிளை வந்து நம்ம வந்து ஹேண்டில் வந்து நம்ம வந்து பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த மாதிரி நம்ம வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இதோட ரிலேஷனை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ரிலேஷனை புரிஞ்சுக்கிட்டு எதர் வந்து நீங்கள் ரிலேட்டிவ் பிளஸ் அப்சல்யூட் ஆர் ரிலேட்டிவ் பிளஸ் ரிலேட்டிவ் ஆர் ரிலேட்டிவ் பிளஸ் எக்ஸ்பாத் ஆக்சஸ் நீங்கள் எதில் வந்து ஃபெமிலரைஸாக இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்பாத் சின்டெக்ஸை வந்து அமெண்ட் பண்ணி ஸோ ஒரு காமன் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணணும். இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷனை தான் நம்ம வந்து கோடிங்கில் வந்து கொடுத்து நம்ம ரன் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். அப்போ ஸ்பெசிஃபிக் செல் வேல்யூ வந்து யூஸ் பண்ணும்போது ஃபைண்ட் எலமெண்ட்டும், ஆல் செல் வேல்யூ வந்து நம்ம ஐட்ரேட் பண்ணும்போது ஃபைண்ட் எலமெண்ட்ஸும் நம்ம வந்து யூஸ் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ நான் ஆல்ரெடி மல்டிபிள் டைம்ஸ் வந்து சொல்லிட்டேன். இதோட டிஃபரன்ஸ் என்ன பண்ணு, ஃபைண்ட் எலமெண்ட்ஸ் வந்து ஆல் மேட்சிங்கை வந்து ஹைலைட் பண்ணும். ஸோ ஃபைண்ட் எலமெண்ட் வந்து யூனிக் மேட்சிங் ரிசல்ட், அதாவது 1 of 1, அதாவது மல்டி மேட்சிங் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டை தான் நம்மளுக்கு வந்து கன்சிடர் வந்து நம்ம வந்து பண்ணணும். அப்போ மூவிங் ஃபார்வர்ட் நம்ம வந்து ஒரு டேபிளை வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஜென்ரிக் சென்டென்ஸ் வந்து நம்ம வந்து எழுத போகிறோம். ஓகேவா. ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இதுவுமே நம்மளுக்கு வந்து டேபிள் தான். அப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் இதை வந்து நான் ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இதோட ஸ்ட்ரக்சரை வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ இதான் நம்மளுக்கு வந்து ஹெட் ஆட் ஆக போகுது. ஓகேவா. இதுக்கு வந்து ஒரு வெப் எலமெண்ட் வந்து கிரியேட் பண்ணுறோம். இதுக்குள்ள டி பாடின்னு ஒரு டேக் இருக்கு, அதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு டிஆர் டிஆர் டிஆர். ஸோ டிஆர் ரெப்ரசன்ஸ் த ரோ வேல்யூ. ஸோ உள்ள எக்ஸ்பேண்ட் பண்ணால் டிஹெச் டிஹெச்ன்னு இருக்கு. ஓகேவா. ஸோ அப்போ ரிலேஷன் அப்போ எல்லாமே டிஹெச் டிஹெச் தான் இருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ லைக் ஓகே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஹெச் டிஹெச் இல்லை. ஸோ இந்த காலம் 1 வந்து டிடி, காலம் 2 வந்து டிஹெச், காலம் 3 வந்து டிடி இருக்கு.
அப்போ காலம் 2 வந்து ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம டைரக்டா டிஹெச்க்கு வந்து ஆக்சஸ் பண்ணலாம். இதே காலம் 1 வேல்யூ ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா டிடி ஆஃப் 1 கொடுக்கணும். இதே வந்து காலம் 3யோட வேல்யூ ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா டிடி ஆஃப் 3 வந்து கொடுக்கணும். இல்லை சிம்பிளா எழுதணும் அப்படின்னா ஸோ நான் வந்து ஃபிக்ஸ்டு நோடு வந்து நான் வந்து எழுதிடுறேன். ஸோ டபுள் ஸ்லாஷ் ஆஃப் டேபிள் ஓகே அட் கிளாஸஸ் ஈக்குவல் டு இந்த சிங்கிள் கோட்ஸ்ல அந்த சென்டென்ஸ் வந்து எழுதிடுறேன். இப்போ நம்ம வந்து டி பாடிக்கு வரணும். ஓகேவா, டி பாடிக்கு எப்படி வருவோம்? ஸோ எய்தர் வந்து நீங்கள் அப்சல்யூட் எக்ஸ் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சைல்டு கோலன் டி பாடின்னு கொடுத்தாலும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். இல்லை சிங்கிள் ஸ்லாஷா டி பாடின்னு கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். ஓகேவா, ஸோ இதுக்கப்புறம் நான் டைரக்டா என் கிராண்ட் சைல்டுக்கு வந்து நான் ஜம்ப் பண்ண போறேன் அப்படின்னா எஸ் அதுக்கும் நீங்க வந்து சின்டெக்ஸ் வந்து எழுதிக்கலாம். ஸோ நம்ம வந்து கிளப் பண்ணி எழுதிக்கலாம். நம்மளுக்கு வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் நம்மளுக்கு வந்து கிடையாது. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து டிசெண்டன்ட் ஆஃப் கோலன் டிஹெச் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன நடக்குது அப்படின்னா ரோ 1ம் ஹைலைட் ஆகும். லைக் எல்லாமே எனக்கு வந்து ஹைலைட் வந்து நம்மளுக்கு வந்து ஆகும். ஓகேவா, ஸோ பட் இந்த டிஹெச் வந்து கொடுத்தும் போது இது என்ன நடக்குது அப்படின்னா நம்மளுக்கு காலம் 2 மட்டும் ஹைலைட் பண்ணல, பிளஸ் மோர் ஓவர் நம்மளுக்கு அந்த ரோ இண்டெக்ஸே நம்மளுக்கு வந்து ஹைலைட் பண்ணுது. ஸோ அதாவது போர்ட்ரேட் பிக்சர் நேம், அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு அந்த டைட்டிலே நம்மளுக்கு வந்து ஹைலைட் வந்து பண்ணுது. ஏன்னா அந்த டைட்டிலுக்கும் எல்லாமே டிஹெச் டேக்கா இருக்கு. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணணும், எத்தனாவது டிஆர் டேக்ல ஆக்சஸ் பண்றோம் அப்படின்ற அந்த சின்டெக்ஸையும் நம்ம வந்து கரெக்டா வந்து நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ இல்லை அப்படின்னா நம்மளுக்கு அந்த டிஹெச் நம்ம வெறுமனே டிஹெச்னு கொடுக்கும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணும். இல்லை அப்படின்னா நம்ம டிஹெச் ஆஃப் 2 அப்படின்றத கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ ஸ்பெசிஃபிக்கா வந்து காலம் 2ஓட ஹெட்டரை மட்டும் தான் நம்மளுக்கு வந்து கன்சிடர் பண்ணேன். பட் நம்மளுக்கு எல்லா வேலையும் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து டபுள் ஸ்லாஷ் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ நம்மளுக்கு ஸ்டில் வந்து ஒர்க் ஆகலை. ஏன்னா நம்ம இங்கேயும் நம்ம வந்து அப்சல்யூட்டுக்கு பதிலாக நம்ம வந்து ரிலேட்டிவாக நம்ம வந்து மாற்றணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஹைலைட் ஆகும். அப்போ எந்த சென்டென்ஸ் வந்து யூஸ் பண்ணால் கரெக்டாக வந்து ஃபிட் ஆகுது அப்படின்றத நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ணணும். பட் இங்கே வந்து பண்ணும்போது ஸ்டில் வந்து இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு ரிசல்ட்டை தான் நம்மளுக்கு வந்து ஹைலைட் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணுது. அப்போது நம்ம வந்து மல்டிபிள் ரிசல்ட்டை வந்து ஹைலைட் பண்ணணும் அப்படின்னா நம்ம கரெக்டாக வந்து ஃப்ளோவாக வந்து நம்ம வந்து ஹைலைட் வந்து நம்ம வந்து பண்ணணும். அந்த ஃப்ளோவாக வந்து கரெக்டாக வந்து ட்ராவல்ஸ் வந்து நம்ம வந்து பண்ணணும். ஓகேவா, இப்போ இதுக்குள்ளே இருக்க நம்ம டிஹெச்னு கொடுக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டோட்டலாக வந்து 10 ரிசல்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஹைலைட் வந்து நம்மளுக்கு வந்து ஆகுது. ஓகேவா, ஸோ இதே வந்து நம்ம வந்து அந்த லாஸ்ட் தான் ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே டிஹெச் பதிலாக நம்ம டிடி கொடுத்தோம் அப்படின்னா ஸோ அந்த டிடியோட ரிசல்ட் எல்லாமே ஹைலைட் ஆகும். பட் இந்த டிடி ரிசல்ட்டை நீங்கள் வந்து ஹைலைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காலம் 1ம் பிக் பண்ணுது, காலம் 2வும் பிக் பண்ணுது. ஏன்னா காலம் 1க்கும் டிடி டேக் தான், காலம் 3க்கும் டிடி டேக் தான். அப்போ அதை வந்து இன்டெக்ஸ் ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து கஸ்டமைசேஷன் வந்து பண்ணும்போது இப்போ வந்து நம்மளுக்கு வந்து காலம் 1 மட்டும் ரெப்ரசென்ட் பண்ணும். இதே வந்து நான் டிடி ஆஃப் 2 கொடுக்கும்போது ஸோ எனக்கு காலம் 2 வந்து எனக்கு வந்து ரெப்ரசென்ட் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சின்டெக்ஸ் வந்து நம்ம வந்து எழுத வந்து நம்ம வந்து கற்றுக்கணும். ஸோ இந்த சின்டெக்ஸ் வந்து எழுதிட்டீங்க அப்படின்னா தென் ஒரு டேபிளை வந்து ஈஸியாக வந்து ஹேண்டில் வந்து பண்ணிடலாம். இப்போ எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால என்னால் வந்து ஈஸியாக வந்து என்னால் வந்து ரிலேட் வந்து என்னால் பண்ணிட முடியுது. பட் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து இதுக்கு வந்து டைம் எடுக்கும். ஸோ உட்காந்து பொறுமையாக வந்து அனலைஸ் வந்து பண்ணுங்க. ஸோ ரிலேஷன் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிரிக் பஸ் கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இன்னைக்கான ஸ்கோர் டேபிளை கூட நான் வந்து எடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ என்ன பண்ணணும், இதை நான் ரைட் கிளிக் பண்ணி நான் வந்து இன்ஸ்பெக்ட் வந்து பண்ணுறேன். அதே மாதிரி தான் இதோட பேரண்ட் யார் அப்படின்றத நான் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த பேரண்ட் யாருன்னா இந்த டிவ் டேக். ஸோ இங்கே உள்ள இருக்க ஒவ்வொரு இதுவும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரோவுமே எனக்கு டிவ்வாக தான் இருக்கு. அந்த டிவ்வை எக்ஸ்பேண்ட் பண்ணால் எனக்கு வந்து உள்ள வந்து ஸ்பேன் இருக்கு. அடுத்த டிவ்வை எக்ஸ்பேண்ட் பண்ணா அதுக்குள்ள மல்டிபிள் டிவ் இருக்கு. அந்த மல்டிபிள் டிவ் தான் நம்மளுக்கு எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா ஒவ்வொரு செல் வேல்யூ வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. இங்க எல்லா டேக் நேமே நம்மளுக்கு வந்து டிவ்வா இருக்கு. அப்ப கரெக்டா அந்த இன்டெக்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஐட்ரேட் வந்து நம்ம வந்து பண்ணணும். ஓகேவா, ஸோ அந்த ஐட்ரேட் பண்ணாதான் நம்ம வந்து கரெக்டா இந்த ரன் காலமோ இல்லை இந்த பால் காலமோ இல்லை வந்து 4 காலமோ 6 காலமோ நம்ம ஐட்ரேட் பண்ண முடியும். இல்லை ஸ்பெசிஃபிக்காக எனக்கு டோட்டல் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா ஸோ கரெக்டாக நம்ம இன்டெக்ஸிங்கை யூஸ் பண்ணி ரிலேஷன் என்னன்னு கண்டுபிடிச்சு கரெக்டாக வந்து ஐட்ரேட் பண்ணாதான் ஸோ இந்த 89 வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் வந்து நம்ம வந்து பண்ண முடியும். ஓகேவா, ஸோ பேசிக்காக வந்து நம்ம எல்லா வெப் பேஜஸ்லையுமே நம்மளுக்கு வந்து டேபிள் வந்து இருக்கும். ஸோ ஈவன் இங்கே வந்து நம்ம வந்து அமேசானில் வந்து நம்ம வந்து ஒரு ப்ராடக்டை வந்து சர்ச் பண்ணுறோம். அப்போ நான் ஐஃபோன் அப்படின்னு நான் வந்து சர்ச் பண்ணுறேன் அப்படின்னா இதுவுமே நம்மளுக்கு வந்து டேபிள் தான். ஓகேவா, ஸோ பட் இங்கே வந்து என்ன இருக்குது, நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு காலம் தான் இருக்குது.
அப்போ இதுக்கான ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சு நம்மளுக்கு தேவைப்படுற ப்ராடக்ட்டை வந்து நம்ம வந்து செலக்ட் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ அப்போ அப்கமிங் கிளாஸஸில் நம்மளுக்கு வந்து இந்த டேபிள் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலாக வந்து நம்மளுக்கு வந்து ப்ளே ஆக போகுது. ஸோ நம்ம ரீயூசபிள் மெத்தட் அந்த பேஜ் ஆப்ஜெக்ட்ஸ் நான் வந்து சொல்கிறேன்ல, ஸோ நம்ம பேஜ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது ஸோ நம்மளுக்கு நம்ம லேர்ன் பண்ண எல்லா சென்டென்ஸுமே நம்மளுக்கு வந்து தேவைப்படும். கரெக்டாக ஆப்டிமைஸ்டாக ஒரு சென்டென்ஸ் வந்து நம்ம வந்து எழுதணும். அந்த ஒரு சென்டென்ஸை வச்சு ஓகே அந்த என்டையர் டேபிளை வந்து ஹேண்டில் வந்து நம்ம வந்து பண்ணணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி எஃபெக்டிவாக நம்ம எழுதணும். ஸோ நம்மளுக்கு வந்து மல்டிபிள் வேஸ் இருக்கு. இந்த மாதிரி தான் எழுதணும் அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து கிடையாது. நான் அகெயின் சொல்றேன், உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ ஸோ இல்லை நான் எல்லாமே வந்துட்டு பேரண்ட் சைல்டை வச்சு ட்ராவல்ஸ் பண்ண போறேன் அப்படின்னா அதுவும் தப்பு கிடையாது. இல்லை நான் ரிலேட்டிவ் ப்ளஸ் ரிலேட்டிவ் மிக்ஸ் பண்ண போறேன்னா ஈவன் தட் யூ கேன் டூ. இல்லை ரிலேட்டிவ் ப்ளஸ் அப்சல்யூட் பண்ண போறீங்க அப்படின்னாலும் அதனாலும் ஃபைன். ஓகே, ஸோ எது உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ட் ரிசல்ட் என்ன அப்படின்னா அந்த செல் வேல்யூவை கரெக்டாக வந்து ஐட்ரேட் பண்ணணும். அந்த தேவைப்படுற அந்த காலம் வேல்யூவோ இல்லை என்டையர் காலம் வேல்யூவோ நம்ம வந்து ஐட்ரேட் வந்து நம்ம வந்து பண்ணணும். அதுதான் எண்ட் அஜெண்டா.